நீட் 2026 அட்மிட் கார்டு நாளைக்கு, அதாவது 27ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டின் அடிப்படையில் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நாளைக்கு காலையில 10 மணிக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த நீட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடா இன்னொரு முக்கியமான அப்டேட்டையும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டுல பயோமெட்ரிக்ஸை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு நேற்றுக்கு சொல்லல, நீட் எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி இருந்தே பயோமெட்ரிக்ஸ் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ஐரிஸ் இந்த ரெண்டையுமே நீங்க அப்டேட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ரீசெண்டா பண்ணிருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வரைக்கும் நான் அப்டேட்டே பண்ணல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இப்போ அப்டேட் ப்ராசஸ் அப்படிங்கறத பண்ணிடுங்க. பிகாஸ் எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கு. ஒரு 5-6 நாட்கள் தான் நம்ம கையில இருக்கு. ஸோ உங்க அப்டேட் ப்ராசஸ் எதுவும் பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு அட்மிட் கார்டு வந்துடும். ஆல்ரெடி அட்மிட் கார்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹோப் நீங்களாம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. வில் கிளாரிஃபை இட் அந்த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.